வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப வித்தியாசமான பதிவு. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவு ஃபுல்லாக. ஏன்னா நம்ம பல வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருப்போம், நம்ம வந்து எங்களோட லட்சியம் வந்து ஒரு விவசாயியும் தொழில் முனைவோராக ஆக்கணுங்கிறது தான். அப்படி உண்மையாலுமே ஒரு விவசாயியை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோராக ஆக்கியிருக்கிறோம். அதுக்கு அவரே இன்றைக்கி இங்கே நம்ம கூட வந்து அதை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ண போகிறார் நம்மக்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி பற்றி. கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங், விவசாய கருவிகள் தயாரித்து விற்பனை செய்கிறதுல முதன்மையான நிறுவனமாக இருக்கும் சவுத் இந்தியாவில். இன்றைக்கி நம்மளோட ப்ரெசன்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 8 ஸ்டேட்டில் இருக்குது. 30+ கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராடக்ட்ஸை. ஸோ இப்போ நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட பவர் வீடர் செக்மெண்ட்னு வந்துட்டாலே பவர் வீடர்ஸில் வந்து 7 மாடல் இருக்குது. பவர் வீடர்ஸில் அப்புறம் ப்ரஷ் கட்டர்ஸோட 4 மாடல், ஸ்ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் எங்களுக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். இந்த செக்மெண்ட் இப்போ நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பவர் வீடரில் மல்டி ஃபங்க்ஷனல் பவர் வீடருங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் தான். ஸோ இதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வர்ஷா அக்ரோமேக் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிட்டோட டேரக்டர் சுரேஷ் நம்ம கூட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விவசாயியை தொழில் முனைவோராக ஆக்குனேன்னு சொன்னேன்ல, அவர் நம்ம கூட இருக்கார். அவர் நேம் வந்து சுபா ரெட்டி சார். அவர் வந்து நம்ம வர்ஷா நம்மளோட அனந்தபூர் டீலர். ஆந்திர பிரதேஷில் அனந்தபூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான், அது பெருசாக டெவலப் டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அனந்தபூர் டீலர். அவர் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு 2019 ஒரு நார்மலாக ஒரு விவசாயியாக அவர் இப்போ விவசாயம் தான் பட்டிருக்காரு. அவர் அவங்க அப்பா அவங்க அம்மா 3 பேர் தான் ஃபார்ம் பார்த்துருக்காங்க. வேலைக்கு ஆட்கள்லாம் கிடையாது. ஸோ அவங்களே வந்து ஒரு சின்ன பவர் வீடர் 5 HP கியர் ட்ரைவ் பவர் வீடர் நம்மக்கிட்ட வாங்கினாங்க 2019. அது வாங்கிட்டு ஸோ அவங்களே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி அந்த மிஷின் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க மார்க்கெட், அதுக்கு முன்னாடியும் அவங்க 2 மார்க்கெட் இன்றைக்கி லீடிங் கம்பெனிஸாக இருக்கும். 2 கம்பெனி மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மிஷினுக்குமே அவங்களுக்கு ஸ்பேர் சப்போர்ட் கிடைக்கல, சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கல, மிஷின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளதை வாங்கி நம்ம அப்போ வந்து மார்க்கெட்டில் புதுசு 2019 ஆந்திரா மார்க்கெட்டில் நம்ம புது கம்பெனியாக லான்ச் பண்ணோம். அப்பையும் நம்மளை நம்பி ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்து அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டீலர்ஷிப்பாக எடுத்து ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 20 மிஷின் ஆரம்பித்தவர் இன்றைக்கி ஒரு 200+ மிஷின்ஸ் ஆந்திராவில் நமக்காக சேல் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன் ஆஃப் த ஸ்டார் டீலர், நம்மளோட ஸ்டார் டீலராக இருக்கார். அவரோட ஷாப் நேம் வந்து துளசி அக்ரோடெக் அனந்தபூர், சுபா ரெட்டி சார். அவரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சுரேஷரை வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ அவர் சுபா ரெட்டி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், வர்ஷாக்குள்ளே எப்படி வந்தார், எப்படி நம்மகிட்ட மிஷின் வாங்கினார், வர்ஷாவோட சப்போர்ட் எப்படி இருக்குன்ட்டு ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome sir. Good morning sir. Sir, please introduce yourself sir. Yeah, my name is Subba Reddy sir. I am from Andhra Pradesh, Anantapur district sir. I am the Varsha customer first of all. I am the Varsha customer. I am purchasing the 5GD model. The previously last 2019 and the first vehicle I am purchasing in the Anantapur district. Okay. I am satisfied with this vehicle and then I can purchase the vehicle and then I can move on the dealership also. Now every year I am sell nearly 200+ power weeders in Andhra Pradesh. Overall the Andhra Pradesh, nearly in the Anantapur district and Rayalaseema zone, I sold nearly 150+ power weeders for all the models sir. And then even though my father, I have a 40 acres of land is there and so many horticulture crops is there and Musambi, banana and Guava. Okay. We are using all the areas. The 5GD model only I am using, but nowadays we have so many different models is there in the Varsha. Is the 9DL model is there and the very good model. Okay. And the Hector model is there and then the SW940 compared to 18 HP or 24 HP range tractor. Okay, this is the good model for customers also. Even though customers also they can use our power weeders the better price within compared to the other companies nearly below 1 lakh, nearly 90+. We are getting the so many vehicles, the SW940 or the SW9DL models. Okay, the back rotaries, even though without vibration our vehicles are moving on. So many people, the customers, they are say actually power weeder means we are getting the vibration, but in our company we don't have that much of vibration. Nearly 70 to 80% of vibration will be reduced. Basically I am the mechanical engineer, I am the completed my PhD, I am the professor, but I am introducing this field. The so many companies is there, the new brand I am promoting in my area and then I am successful in AP. Okay, total number of customers also is there, they are also satisfied. And basically I am the farmer and I am coming from the agriculture background, but
I am the first customer, I am the satisfied, and then I am satisfying the so many customers. The company also, they are giving the lot of benefits for us. Okay, and then compared to different models and the different companies, the power weeders means nowadays huge competition is there. But compared to that, our company, they are maintaining the quality. If one thing is there, sir, actually our Suresh sir is there, our director of this company. He told one time, actually you have sold so many number of pieces, but you didn't purchase any spare parts. But by God grace, still now I am not facing any problems, sir. Only small minor problems we are getting. That much of engine basic problems we are not facing still now also. 1 minute சார். இப்போ நம்ம கூட வந்து இப்போ சார் இங்கிலீஷில் வந்து நமக்கு நிறையா சொன்னாங்க. இது எல்லாமே நான் இமீடியட்டாக நான் உங்களுக்கு தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நம்ம முன்னாடியே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலில் நம்ம தமிழில் மட்டும் இல்லாமல் மல்டி லாங்குவேஜில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் நம்ம வர்ஷா அக்ரோமேக் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் சுரேஷ் சாரை நான் வெல்கம் பண்ணுறேன். சார் வர்ஷா அக்ரோமேக் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சார் இருக்கா? வர்ஷா அக்ரோமேக் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கோவை கிளாசிக், வர்ஷா அசோசியேட்டு, காவுங்கல், அந்த மாதிரி ஒரு குரூப்பு சேர்ந்தது. நாங்கள் டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த பவர் ஆப்ரேட்டட் ப்ராடக்ட், பவர் வீடரு, ப்ரஷ் கட்டரு, அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, மார்க்கெட்டில் நிறைய பொருள் இருந்ததுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி பொருள் கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பார்த்தோன்னா, இருக்கிறதுல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக ஃபார்மர் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுப்பரெட்டி சார். நாங்கள் ஆந்திரா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருந்து அவங்க ஃபார்மில் நம்ம மிஷினை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் நம்ம டீலராக கன்வெர்ட் ஆகி இப்போது ஆந்திராவில் ஹையஸ்ட் குவான்டிட்டி எடுக்கிற ஒரு டீலர், நம்ம ஸ்டார் டீலர் ஒரு ஆள். இப்போவும் 3 வருஷமாக நம்ம கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு மிஷின் ஃபார்மில் நல்லா தான் போயிட்டுருக்கும். அதோட பார்ட்ஸ் இருக்கட்டும், சர்வீஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் மார்க்கெட் ரேட்டில் ரொம்ப கம்மியாக அதில் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். இதுதான். இன்னும் ஃப்யூச்சரில் நாங்கள் இப்போது பவர் வீடரு, ப்ரஷ் கட்டரு, அது மாதிரி ஸ்ப்ரேயர் வந்திருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் இதுவும் இந்த என்ஜின் ஆப்ரேட்டட் எல்லாமே இதில் பேட்ரியில்னு நடக்கிற மாதிரி ஒரு பவர் வீடர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னால அதுக்கு பின்னாடி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கேயே அசம்பிளி பண்ணி இங்கே எல்லாமே மேனுஃபேக்சர் தயார் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு என்டையர் டீம் அந்த ஒரு ப்ரொஜெக்டாக ஒர்க் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தால் ஃபார்மருக்கு இப்போ என்ன செலவு வந்திருக்கோம் நம்ம விவசாயிகளுக்கு, அதுக்கு ஒரு 10% கூட செலவு வராமல் அவங்களுக்கு டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம மாதிரி சுப்பரெட்டி சார் மாதிரி நிறைய டீலர்ஸு, நிறைய ஃபார்மர்ஸ் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த ஒரு ஹோப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் ஃப்யூச்சரில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் மார்க்கெட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக குவாலிட்டி இருக்கட்டும், டிசைன் இருக்கட்டும், எல்லாமே வந்து அஸ் எ டீமாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் விருப்பப்படும். வர்ஷா அக்ரோமேக் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஒரு 8 ஸ்டேட்ஸில் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா வரைக்கும் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வர்ஷா அக்ரோமேக் இன்ஜினியரிங்கில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பவர் வீடர்ஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி பவர் வீடர்ஸில் வர்ஷா மார்க்கெட்டுக்கு வராதுக்கு முன்னாடியும் வர்ஷா மார்க்கெட்டு வந்ததுக்கு பிறகும் பவர் வீடரோட மார்க்கெட்லேயே நிறையா சினாரியோ சேஞ்சஸ் இருக்குது. இது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும், ஃபார்மர்ஸுக்கு தெரியும். ஏன்னா என்னையும் ஒரு வீடர் எடுத்தாலும் நம்மளோட முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் எந்த ஒரு மிஷின் டிசைன் பண்ணாலும் அது மல்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு தான் யோசிப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பவர் வீடருங்கிற கான்செப்டை மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம வர்ஷா தான் ஃபஸ்ட்டு. நம்மளோட எய்மே வந்து இப்போ எங்கள் டீமோட எய்மே வந்து என்னென்னா, 1 man 1 machine மெனி அப்ளிகேஷன். இப்போ ஒரு ஃபார்மர் எல்லாத்தினாலும் ஒரு விவசாயிங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டிராக்டர் வாங்க முடியாது. பட் அதே ஒரு டிராக்டர் என்னென்ன வேலை செய்யுமோ அந்த அத்தனை வேலையுமே ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பவர் வீடர் செய்யும். ஸோ அந்த பவர் வீடருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணிவிட்டு, ஸோ எங்கள் 1 man 1 machine மெனி அப்ளிகேஷன்ஸை நாங்கள் அந்த
ப்ராஜெக்ட்டுக்காக தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம பேட்டரி பவர் வீடர்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் வருஷா அக்ரோமேக்லேருந்தும் கோவை கிளாசிக்லேயும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சுபா ரெட்டி சார்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மராக இருந்து நம்ம வருஷாக்குள்ளே வந்தாங்க. சார் வந்து முன்னாடியே மற்ற மிஷின்ஸும் மார்க்கெட்டில் இருக்க மற்ற மிஷின்ஸும் பார்த்துருக்காங்க. ஸோ மற்ற மிஷினுக்கும் நம்ம வர்ஷா பவர் வீடர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இப்போ வர்ஷா டீம்லேருந்து நம்ம என்ன சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ மற்ற கம்பெனிஸ் இல்லாத ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம என்ன தரோம். ஸோ அது எல்லாமே சார்கிட்ட இப்போ ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் இப்போ இதை நான் மிக்ஸ்டு லாங்குவேஜஸில் கொண்டு போகிறேன். தெலுங்கு தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ்ட் லாங்குவேஜ் கொண்டு போகிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டிபிள் ஆடியன்சஸ் இருக்காங்க. ஃப்ரம் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, மலையாளம் ஆடியன்சஸ் இருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் 6 லாங்குவேஜஸில் இது கொண்டு போகிறது தான் எங்கள் ஃபோக்கஸே. இப்போ நான் வந்து மிக்ஸ்டாக தெலுங்கு அண்ட் இங்கிலீஷில் எங்கள் கான்வர்சேஷன் அப்படியே போகும். Sir, how was our first power weeder experience, sir? My first power weeder meeda tisnadu Andhrala. How was that experience, sir? What was your mindset before buying the power weeder and after using our power weeder, sir? Yes, sir. Actually, I am searching for the power weeders nearly 2008 onwards, sir. Actually, so many companies I am searching, sir. Actually, I am the basically technical person. I am searching for the power weeders, sir. Generally, the power weeder cost means above 60,000. 60,000 plus power weeders are available in the market. I am searching for the Honda and I am searching for the Kisan Craft and searching for the Scratchy that. Because whatever they can go for. Only the basic power weeder, the belt drives, they are sell the 60,000 plus. We are the farmers, we can't bear that much of amount. That's a totally huge amount, sir. 60,000 plus we can't. Even we can go for the tractors, tractor cost will be huge. Okay. But the Varsha company given the 30,000 basic one is the 38,000 rupees, the champion model they are provided, and the 5GD model is there, sir. The 5GD model is the best model. Okay, all the equipments we are getting the 2 sets of blades, and then engine weight is also nearly 114 kgs engine weight. We are there and they given the PTO option. We are spraying the fertilizers or different activities by using that 5GD mission, and then it can support the different types of trolleys, that attachments also for the. We are cultivating small vegetables. Okay, in that vegetable plants also, even without using this blades, rotavator blades, we are using the cultivation methods like tiller, 310 cultivator and one guntaka. Okay, that is also useful. And even though in the paddy lands, okay, previously for the 1 acre 2 acres of land of paddy, at that moment tractors are huge demand is, but we are using the paddy lands also our power weeders. I have so many customers also is there. 1 acre, half acre land of customers, the 2 acres, and some we can call in Telugu kaulu raitulu. Okay, that kaulu raitulu also they can purchase our products, our Varsha basic models. They are happy. Every day I am searching, sir. Every day I am calling to customers also. ప్రతిరోజు నిత్యము కాల్ చేస్తూనే ఉంటాను సార్. పవర్ వీడర్ ఎలా ఉంది, పర్ఫార్మెన్స్ ఎలా ఉంది, ఇంజిన్ ఆయిల్ మెయింటైన్ చేస్తున్నారు, గేర్ ఆయిల్ మెయింటైన్ చేస్తున్నారా, ఇలాంటి డీటెయిల్స్ అడుగుతుంటారు సార్. దే ఆర్ మెయింటైనింగ్ వెరీ వెల్ ద ఇంజిన్ ఆయిల్స్ అండ్ ద గేర్ ఆయిల్. ఓకే, అండ్ దే ఆర్ హ్యాపీ విత్ దిస్ Varsha power weeder engines also. I am the dealer. I am also happy from the company side and then the customer side also. Both they are supplying the very well of spare parts, and then whenever we need requirement of any huge requirement of missions, within a span of 1 or 2 days they can arrange from the Coimbatore and Chitradurga office and Hyderabad office and Vijayawada office. They are maintaining the huge amount of stock also. Okay. That's why we are not as a dealer I am 100% satisfied, and from supporting our Suresh sir and Rishi sir also so many times. And the major thing is these are the vehicles are tested in the FMTTI, but they don't know the రైతులకి చాలా మందికి తెలియదు FMTTI అంటే ఫార్మ్ మిషనరీ ట్రైనింగ్ టెస్టింగ్ ఇన్స్టిట్యూట్. మన వర్ష ఇంజన్స్ మీద కంపల్సరీగా ప్రతి ఒక్క ఇంజను FMTTI అనే ఉండడం వల్ల ఇది ఆల్ ఇండియా సెంట్రల్ గవర్నమెంట్ అగ్రికల్చర్ డిపార్ట్మెంట్ అప్రూవల్ ఇవ్వడం వల్ల రైతులకు చాలా నాణ్యమైన ప్రోడక్ట్, చాలా బెస్ట్ క్వాలిటీ ప్రోడక్ట్ అనేది ఈరోజు ఫార్మర్స్ చేస్తుంది. ఎవ్రీడే ఐఎమ్ మోటివేటింగ్ ద ఫార్మర్స్.
Still I am motivating. Every day, minimum 5 to 10 members of farmers I am motivating. This is the FMTTI tested approval. That means the central government, Indian government, they can given the certification for these missions. Even though, and one more thing is there, actually for this, all the models, not only for the Varsha, different companies, they are tested the hardness test, the blades and the engine test nearby our hometown. Okay, that's why the quality is also good. I am also satisfied. And just today I am visiting this Coimbatore office for the some training and then the spare parts, and then I can meet with Rishi sir and then the Suresh sir also. This is a very happy moment for us. చాలా సంతోషంగా ఉందండి. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார். இப்போ சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே வந்துட்டு பவர் வீடர் செக்மெண்ட்டில் எஃப்எம்டிடிஏன்னு சொன்னார், ஃபார்ம் மிஷினரி ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் இன்ஸ்டிடியூட். எஃப்எம்டிடிஏ டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம வருஷாவில் மட்டும்தான் 7 மாடலுக்கு நம்ம பவர் வீடரில் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி சார் பற்றி ஒன்று ஹாப்பியான நியூஸ் என்ன சொல்லணும்னா, ஆந்திராவில் இருக்க ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ பவர் வீடர்னால் என்னென்னே தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு சார் வந்து பவர் வீடர் இன்ட்ரடியூஸ் பண்ணி டெமோ காமிச்சு இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிக்ட் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இதை பவர் வீடருக்கு மாறிட்டு இருக்காங்க. ஃப்ரம் அவங்க ஓல்டாக மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்ததுலேருந்து மாறிட்டு இருக்காங்க. அதோட இமேஜஸ் நான் உங்களுக்கு இப்போ சைடில் நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட இமேஜஸ் நாங்கள் காமிக்கிறோம். முடிஞ்சால் நாங்கள் விரைவில் சீக்கிரமே நானும் சுரேஷரும் வி ஹேவ் பிளான் டு ட்ராவல் பண்ணிட்டு அங்கே எப்படி இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ட்ராவல் விளாக்ஸும் கண்டினியூஸாக நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அன்டில் தென் ஃப்ரம் வர்ஷா அண்ட் கோவை கிளாசிக் பாய். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you very much.